வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் விண்டோஸில் வர செலக்டர் சுவிட்சோட ஒர்க்கிங் எப்படின்னு பார்ப்போம். செலக்டர் சுவிட்ச்னு சொன்னால் என்ன? இதில் இருக்கிற ஃபங்க்ஷனை நாம் செலக்ட் பண்ணுறது, இதுதான் செலக்டர் சுவிட்ச். இதில் 0 போட்டிருக்கிறது வந்து இன்புட் டெர்மினல். இதில் வந்து நாம் ஃபேஸை கொடுப்போம். இந்த 5 வந்து அவுட்புட் டெர்மினல். இதில் 1 போட்டிருக்கிறது வந்து ஸ்விமிங் மோட்டருக்கு போகிற அவுட்புட்டு. இதில் 3 போட்டிருக்கிறது வந்து கம்ப்ரஸருக்கு போகிற அவுட்புட்டு. இதில் 5, 6, 4 வந்து ஃபேன் ஸ்பீடு. இதில் 5 வந்து ஹை ஸ்பீடு, 6 வந்து மீடியம் ஸ்பீடு, 4 வந்து ஃபேனோட லோ ஸ்பீடுக்கு போகிற டெர்மினல். வாங்க நாம் இது எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது என்பதை பார்ப்போம். செலக்டர் சுவிட்சில் நாம் கண்டினியூட்டி செக் பண்ணி நாம் இந்த வயரிங் டயக்ராமை கண்டுபிடிக்க முடியும். இப்போ செலக்டர் சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ இதான் இன்புட் டெர்மினல். இன்புட் டெர்மினல்லேருந்து அவுட்புட் டெர்மினலுக்கு நாம் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ வந்து ஆஃபில் இருக்கக்கூடியதால் கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கல. இப்போ வந்து நாம் ஹை ஃபேனுக்கு செக் பண்ணியிருக்கோம். ஹை ஃபேனை செக் பண்ணும்போது ஸ்விம்மிங் மோட்டருக்கு பவர் போய் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் மோட்டரோட சுவிட்சு கரண்ட் போகும். அப்புறம் 5 நம்பர் ஹை ஃபேன் 5 நம்பருக்கு பவர் போகும். அடுத்தது வந்து லோ ஸ்பீடு ஃபேனோட லோ ஸ்பீடு வந்து 4 நம்பர் ஸ்விமிங் மோட்டருக்கும் பவர் போகும். இது லோ ஸ்பீடு. அடுத்து ஹைகூல். நம்ம ஹைகூலில் செட் பண்ணும்போது கம்ப்ரஸரும் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஆஃபில் இருக்கு ஹைகூல். ஸ்விமிங் சுவிட்சருக்கு போகிற லைன், இது கம்ப்ரஸர், இது ஹைகூல். அடுத்தது மீடியம் கூல் 6 நம்பர். அடுத்து லோ கூல் 4 நம்பர். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங்.